ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அல்ஃபா இன்டர்நேஷனல் கேம்பஸோட ஐடி கோர்ஸ் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த கிளாஸ் வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ற தேர்ட் கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளாஸாக இருக்கும். ஏனெண்டா இதுக்கு முதல் பார்த்த நம்மளோட ரெண்டு கிளாஸுமே ப்ராக்டிக்கலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் தனித்தனியாக நம்ம லேர்ன் பண்ணி கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த கிளாஸில் வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு கொஷனுக்கு கீழே நம்ம அதை முழுமையாக பார்க்க போகிறோம். ஏனெண்டா நம்ம எக்ஸல் லேர்ன் பண்ணுறோம். இதை வந்து எங்கே அப்ளை பண்ணுவோம்டா, ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு எக்ஸல் சம்மந்தமான எக்ஸாமுக்கு போகக்குள்ள அப்ளை பண்ணுவோம். ஆனால் தனித்தனியாக நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் பார்க்கும்போது அது வந்து நமக்கு மைண்டில் எப்படி ஒரு முழுமையான கேள்வி வரக்குள்ள எப்படி அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்ட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அதால் அதால் தான் மெயினாகவே நான் இந்த கிளாஸை தனியாக ப்ராக்டிகலுக்காக, அதாவது கொஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும், மைண்ட்லேயும் நிற்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த கிளாஸை நம்ம பார்த்து முடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்கறது, மற்றது பர்ஃபார்மன்ஸ், டிபார்ட்மெண்ட், அது சம்பந்தமான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கிற டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 11 கொஸ்டின்ஸுக்கும் இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா டோட்டல் சேலரி. டோட்டல் என்றாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், சம். அதாவது டோட்டல்ன்றது நம்மளோட எக்ஸல்ற டேர்மில் சம் வந்து வரும். அதாவது சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்குரிய சேலரி டோட்டல்ஸை காணுவோம் ஒரு இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம டோட்டலை காணுவோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து அதுக்குரிய ஃபங்க்ஷன் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அது எப்படி எழுதலாம்? அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்பயுமே எழுதக்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிள், தென் ஃபங்க்ஷன், தென் வந்து ப்ரெக்கெட்டை போட்டுட்டு அதுக்குள்ள நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸுக்குரிய பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். அதாவது சம்முக்கு, அதாவது கூட்டலுக்கு வந்து என்ன பேராமீட்டர்ஸ்னா நம்பர்ஸை கமாண்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு சம் வந்துடும். ஸோ எப்படி இந்த நம்பரை இன்புட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்றாலே அந்த நம்பர் எல்லாமே அங்கே வந்துடும், நம்பரோட கீ வந்துடும். ஸோ ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு டோட்டல் சேலரி வந்துடும். ஓகே தானே? 4,26,000 ரூபாய் இந்த டோட்டல் சேலரி. ஓகே, அதை விடுங்க. ரெண்டாவது வந்து அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். இது வந்து நான் எழுதி வச்சுக்கோம். அதான், அது மட்டும் இல்லாமல் இதுக்குரிய முழுமையான டேர்ம் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொஞ்சம் இடைவெளி காணாண்டதால் ஷோர்ட்டாக எழுதி வச்சுக்கேன். ஓகே தானே? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரோட அவரேஜ் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி பார்க்கலாம்? அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்குரிய ஃபங்க்ஷனும் உங்களுக்கு தெரியும். அது வந்து அவரேஜ் என்ற ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம கொடுத்தோம்னாலே வரும். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம அவரேஜை காணுவோம். அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரை காணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் அவரேஜ். அதை டைப் பண்ணும் போதே வந்துடும். இதை கொடுத்துட்டு டெப்பை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனும் வந்து ப்ராக்கெட்டும் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் அதோட பேராமீட்டர் பார்த்தோம்னா அதுவும் வளம் மாதிரி சம் மாதிரி எல்லாம் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுவோம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ஸை. இதுவரை காணும் நம்ம. ஓகே தானே? அதுக்கு பிறகு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிக்க மாட்டா அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரவுண்ட் அவரேஜ் சேலரி டு 0. இப்படி என்ன அர்த்தம்டா, நம்மளோட அவரேஜ் சேலரியை கண்டு அதை நம்ம 0க்கு மட்டம் தட்டணும். அதாவது தசத்துக்கு அங்கால எந்த ஒரு 0க்கு மட்டம் தட்டணும் இல்லை, தசமத்தானத்துக்கு அங்காலே எந்த ஒரு நம்பரும் வராம மட்டம் தட்டணும். அதுதான் இந்த கேள்வியோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து அவரேஜ் சேலரியை காணணும். நம்ம எங்க சேலரிக்கு? இங்க இருக்கு சேலரி. ஸோ இதோட அவரேஜை காணுவோம். ஈக்குவல், தெரியும் உங்களுக்கு அவரேஜ். அதுக்கப்புறம் ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். ஓகே, ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் அவரேஜ் சேலரி வந்துடும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னண்டா,
இங்கே வந்து அவரேஜ் சேலரியை 0 தசத்துக்கு அங்கால எந்த ஒரு தசமதானமும் வராமல் மட்டம் தட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் இதோட நார்மலாகவே இது வந்து தசத்துக்கு அங்கால எந்த ஒரு ஜீரோவும் எந்த ஒரு நம்பர்ஸும் இல்லை. ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். அதால் நம்ம இந்த கொஷின் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணி கொள்வோமே, ஓகே தானே? ஸோ அதை இந்த இடத்துல மட்டம் தட்டி பார்ப்போம். அதாவது தசத்துக்கு அங்கால எந்த ஒரு தசமதானமும் வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் 83.75 இருக்கு. இதை நம்ம ஜீரோவுக்கு அதாவது தசத்துக்கு அங்கால எந்த ஒரு தசமதானமும் இல்லாமல் மட்டம் தட்டுண்டா எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். 83.75 ஏண்டா 84 வரும். ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷனில் எழுதி பார்ப்போம். எப்படி ரவுண்ட் பண்ணுற ஈக்குவல் ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து தான் மட்டம் தட்டுற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு எந்த நம்பரை நம்ம மட்டம் தட்ட போகிறோம், அதாவது ரவுண்ட் பண்ண போகிறோம், அதை வந்து இந்த செல்லில் இருக்கிற நம்பரை தான் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். தென் வந்து அடுத்த பராமீட்டரை நம்ம கமா கொடுத்தோன்னே இது செலக்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட் வரணும் தசத்துக்கு அங்காலண்டி இதில் கேட்டிருக்கு. ஸோ நமக்கு எந்த ஒரு டிஜிட்டும் வரக்கூடாது. அதனால் ஜீரோவை போட்டு ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்டா 84 வந்தது. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து கவுண்ட் எம்ப்ளாயிஸ்ண்டா எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காண்டு கவுண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இதை இப்படி இங்கே பண்ணலாம். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்காண்டு நமக்கு தெரியும். ஒன்று வந்து கவுண்ட், அடுத்தது வந்து கவுண்ட் ஏ. இது ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம் நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். அதாவது கவுண்ட்ன்றது நம்பர் சம்பந்தமான டேட்டாவில் ஒர்க் ஆகும், கவுண்ட் ஏன்றது டெக்ஸ்ட் சம்பந்தமான டேட்டாவில் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல எம்ப்ளாயிஸை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயிஸுக்கு இந்த இடத்துல நேம் மட்டும்தான் தந்திருக்கு யூனிக்காக. ஏதோ ஒரு யூனிக் ஐடி எதுவும் தரல, அதாவது நம்பர் சம்பந்தமான யூனிக் ஐடி எதுவுமே தரல. அதால் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாமண்டா நம்மளுக்கு உரிய கவுண்ட் ஏ என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட் சம்பந்தமான டேட்டாவை கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக இந்த இடத்துல கவுண்ட் நான் போட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதுக்குரிய ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் போட்டு கவுண்ட் ஏ அதை கொடுத்துட்டு அதுக்குரிய பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்பர்ஸ் வரும். அதாவது சம், அவரேஜ், நம்பர் சம்பந்தமான டேட்டாவுக்கு நம்பர்ஸ் அண்ட் இந்த இடத்துல பேராமீட்டர் காட்டியிருக்கோம். இதுக்கு வந்து வேல்யூ காட்டுது. ஸோ எல்லா வேல்யூவையும் கொடுப்போம். எத்தனை வேல்யூ நம்ம செக் பண்ணணும், அதாவது கவுண்ட் பண்ணணுமா, அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரை கொடுத்தீங்கன்னா 8 வருது. அதாவது மொத்தமான எம்ப்ளாயிஸ் வந்து 8. ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? 4 கொஷின் பார்த்தோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது நமக்கு. அடுத்த கொஷனுக்கு போவோம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதால நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக மைண்டில் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொஞ்சம் டீல் பண்ணி கொள்கிறேன். ஏனெண்டா இதுக்கு கீழே போய்க்கண்டா ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் நீட்டும் இல்லாமல் இருக்கும். அதால் நம்ம முதல்ல இந்த இடத்துலையே செய்வோம். 5th கொஷின் என்னென்னா மினிமம் அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் மினிமம் பார்க்கணுமாடா. ஃபஸ்ட்டாக வந்து அட்டெண்டன்ஸ் ஸ்டெப்புக்கு போகணும். இதுதான் அட்டெண்டன்ஸுக்குரிய டெப். இதில் வந்து மினிமம் காணணும். நம்ம மினிமம் காண்றா அது ஒரு ஈஸியான ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். மினிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டாலே அதோட கீவேர்ட் வந்து மினிமம், அதை யூஸ் பண்ணுறதுனாலே நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கொள்ளேணும். ஸோ மினிமம் காணுவோம். நம்ம மினிமம் காண்றதுக்குரிய ஃபங்க்ஷன்ட கீவேர்ட் வந்து மின்னு தெரியும். MIN நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். மின்னை கொடுத்துட்டு அதுலேயும் எந்த நம்பரை நம்ம, அதாவது எந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸுக்கு காணணுமோ அதை நம்ம போட்டோம்டா சரி. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் காணணும். ஸோ தென் ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்தோம்டா நமக்குரிய மினிமம் அவ்வளவுமே வந்துடும். அதாவது மினிமம் அட்டெண்டன்ஸ் இங்கே யார் எடுத்திருக்காண்டா சார்லி என்றவர் 18 தான் அட்டெண்டன்ஸ் எடுத்திக்கார். ஸோ மினிமத்தை கண்டு தான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் காணணும் ஸ்டூடெண்ட். அதாவது மேக்ஸிமமான பர்ஃபார்மன்ஸ் இங்கே யார் தந்திருக்கான்னு பார்க்கணுமெண்டா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்புக்கு போகணும். இதுதானே பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப். தென் வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் காணணும். மேக்ஸிமம் காண்றதுக்குரிய கீவேர்டு உங்களுக்கு தெரியும், மேக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஈக்குவல் மேக்ஸ் டெப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா
அது வந்து பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிடும். தென் வந்து அதே போல் நம்பர் தான் இதுக்குரிய பேராமீட்டர். ஸோ செலக்ட் நம்பர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஓகே. மேக்ஸிமமான பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து 92 பார்த்தீங்கன்னா டயானான்றவங்க 92 ஹை பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே தானே, 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு தூரம் டிலீட் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது வந்து டோட்டல் ஐடி சேலரி. இதுதான் நம்ம இதுவரைக்கும் ஒரு சிங்கிளான பேராமீட்டர் இருக்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் சின்ன கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷனை விட லிட்டில் பிட் அட்வான்ஸாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஐடி, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஐடியில் சேலரி, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட சேலரியோட கூட்டுத்தொகை வேணும். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் ஐடி சேலரி இதில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் எவ்வளவு சேலரி டோட்டலாக எடுத்திக்காங்கன்னு காணணும். இதுக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாமண்டா, ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் நம்ம வெலிடேஷன், அதாவது ட்ராப் டவுன் வெலிடேஷனில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்போம். அதுதான் சம் இஃப் வந்து அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ என்ன கொஷன்டா, டோட்டல் ஐடி சேலரி அதை நம்ம எப்படி காணுவோம்டா, இந்த இடத்துல காணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தான் இருக்க ஃபங்க்ஷன் சம் இஃப். ஃபர்ஸ்டாக ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஈக்குவல் சம் இஃப். இப்போ வந்து பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோடனே அதோட பேராமீட்டர்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ரேஞ்சுன்றது என்னண்டா, நம்மளோட கீவேர்ட், அதாவது எதா எந்த யூனிக் கீவேர்டுக்குள்ள நம்ம இந்த ரேஞ்சை நம்ம செக் பண்ணி எடுக்கணும். அதாவது என்ன அர்த்தம்ண்டா, நமக்கு வந்து இந்த ரேஞ்ச், இந்த டிபார்ட்மெண்ட்ன்றது தான் யூனிக்கான ரேஞ்ச். இதுக்குள்ளே இருக்கிற ஐடியை தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்டா, ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது என்னோட கீ ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது அந்த கீவேர்டுக்குரிய ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. தென் கமா போட்டோன்னே க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியாண்டா என்ன அர்த்தம்ண்டா, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எது சம்மந்தமான ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்றதை நம்ம கீவேர்டாக யூஸ் பண்ணி அதுக்குரிய சேலரிஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடி தான் இந்த இடத்துல க்ரைட்டீரியான்னு வரும். சரிதானே, அதுதான் அதோட யூனிக் கீயாக வரும் இந்த ஃபங்க்ஷனோட. ஓகே தானே? ஸோ இந்த ஐடின்றவங்களோட சேலரி எல்லாத்தையும் நமக்கு இப்போ டோட்டல் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல க்ரைட்டீரியாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஐடி அண்டு சாரி, இந்த இடத்துல வந்து ஐடி அண்டு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தானே? தென் வந்து கமா போட்டதுக்கு பிறகு மூணாவது பேராமீட்டர் சம் ரேஞ்ச். அதாவது எந்த இடத்துல, அதாவது அந்த ஐடியை யூனிக்காக கொண்ட எந்த ரேஞ்சை நம்ம கூட்ட போகிறோம், அதுதான் அந்த மூணாவது சம் ரேஞ்ச் இருக்கு. அது நேமில் இருக்கும் ஸ்டூடெண்ட். ஈஸி தான், ஒரு தரம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கேருந்து இங்கே வரை இதுக்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் வந்து நமக்கு ஐடி என்றவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் வேணும். என்ட்ரு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா 1,80,000 வரும். நம்ம சும்மா எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஐடி இருக்கு 60,000, தென் வந்து 62, அடுத்து வந்து 58. பார்த்தீங்கன்னா 1,80,000 வரும் ஷுவரா. ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கரெக்ட். அடுத்தது வந்து டோட்டல் ஆக்டிவ் சேலரி. அதே மாதிரி கேள்வி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்த டோட்டலான சேலரியை நம்ம காணணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான், உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஆனால் க்ரைட்டீரியா மட்டும் வந்து இங்கே மாறுபடும். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டோட்டல் ஆக்டிவ் சேலரி, இந்த டோட்டல் ஆக்டிவ் சேலரியை நம்ம இந்த இடத்துல காணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு வந்து அதே ஃபங்க்ஷன் தான், ஈக்குவல் சம் இஃப். ஓகே தானே? இந்த ஈக்குவல் சம் இஃப்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுக்கணும். எந்த ரேஞ்ச் கொடுக்கணும்,
நமக்குரிய முக்கியமான கீவேர்டுக்குரிய ரேஞ்சை கொடுக்கணும். எந்த இடத்துல இருக்கிற எல்லா கீலையும் இருந்து நமக்கு தேவையான கிரைட்டீரியாவை எடுக்கணும்ன்ற ரேஞ்ச் கொடுக்கணும். அதாவது நமக்கு வந்து இந்த எல்லா இதுக்குள்ளேயும் மொத்தமான டேபிளில் நமக்கு இருந்து ஒன்றை எடுத்து கிரைட்டீரியாவை எடுத்து அதுக்குரிய டேட்டாவை மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேஞ்ச் தான் போய் எடுக்கலாம். தென் வந்து கிரைட்டீரியா, என்ன கிரைட்டீரியா நமக்கு? நம்மளோட கிரைட்டீரியா வந்து ஆக்டிவானவங்களோட சேலரி. அதாவது இந்த இடத்துல வந்து என்னன்னு செக் பண்ணணும்னா ஆக்டிவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு சம் ரேஞ்ச், எந்த இடத்த நம்ம எந்த டேட்டாவை நம்ம கூட்ட போகிறோம், எந்த நம்பர் ஆஃப் டேட்டாஸை கூட்ட போகிறோம்டா சேலரி டேட்டாவை தான் கூட்ட போகிறோம். ஸோ அது அங்கே இருக்குமாண்டா இந்த அறிக்கை அதுக்குரிய ரேஞ்சை கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ். பிரேக்கரை க்ளோஸ் பண்ணி என்ட்ரை கொடுத்தீங்கடா 3,73,000 வருது. பார்த்தீங்கன்னா இதை டோட்டல் பண்ணிட்டு இதில் ஒரே இந்த 53,000 மட்டும் மைனஸ் பண்ணோம்டா 3,73,000 கட்டாயம் வரும். ஏன்டா நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம சரியாக தான் போட்டோம் நம்ம. ஸோ அது ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கொஷனுக்கு போவோம். ட்ராப் டவுன் ப்ளஸ் சம் இஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்படியேண்டா இது வந்து கொஞ்சம் கீவேர்ட் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக கொஷன் மாதிரி இருக்காது. இதுக்குரிய அர்த்தம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு ட்ராப் டவுன் ஒன்று கிரியேட் பண்ணணும் டிபார்ட்மெண்ட்ஸில். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணிவிட்டு மொத்தமான இப்போ ஐடியை செலக்ட் பண்ணோன்னே என்ன அர்த்தம்னா இந்த ஹெச்ஆரை செலக்ட் பண்ணோன்னே ஹெச்ஆரில் இருக்கிறவங்க மொத்தமாக எவ்வளோ சேலரி எடுத்திக்காங்கன்னு அது நம்ம பக்கத்தில் காட்டணும். அதே போல் ஃபைனான்ஸை செலக்ட் பண்ணக்குள்ள ஃபைனான்ஸில் மொத்தமாக எவ்வளவு சேலரியை எடுத்திருக்காங்களோ அதை பக்கத்தில் காட்டணும். அதை நம்ம ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணும்போது காட்டணும் ஸ்டூடெண்ட். இவ்வளோ தான் வேலை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ட்ராப் டவுனை பற்றி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டாக வந்து என்ன விஷயம்னா ட்ராப் டவுன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட எக்ஸலில் ஒரு நேம் ஒன்று இருக்கு, என்னண்டா டேட்டா வெலிடேஷன். அது எங்கே இருக்குமெண்டா டேட்டான்ற ஆப்ஷனுக்குள்ள ஒரு குறியீடு ஒன்று நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன், டேட்டா வெலிடேஷன். இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டேட்டா வெலிடேஷன் இந்த ஆப்ஷனை கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் லிஸ்ட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சோர்ஸ் வந்து இந்த என்னென்ன ஆப்ஷன் நமக்கு காட்டணுமோ அதுதான் சோர்ஸ். அது வந்து எங்கேருந்து நம்ம எடுக்கணுமாண்டா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா மொத்தமாக இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் யூனிக்கான ஆப்ஷன்ஸை எடுத்து இது காட்டும். ஓகே தானே? ஓகே கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்காக நம்ம இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் 2-3 தரம் இருக்குது, ஐடி 3 தரம் இருக்குது. அதுக்காக இது 3 தரம் காட்டாது. ஏனெண்டா அது யூனிக்கானதை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டா இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அதில் கேட்டு இருக்கும் சம் இஃப் வேண்டா அந்த ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு சேலரி கொடுத்திக்கோம்னு டோட்டலாக காணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்டா சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது பிளாங்காக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறதால இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்குரிய டோட்டல் சேலரியை காணுவோம். அது எப்படி காணலாமண்டா ஈக்குவல் சம் இஃப் இந்த ஃபங்க்ஷனை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்ச் கொடுக்கணும். ரேஞ்ச் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீ எங்கே இருக்கு, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கான க்ரைட்டீரியாக்குரிய கீ எங்கே இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். எங்கே இருக்குண்டா நம்ம எந்த இடத்துல அதை செலக்ட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல அந்த கீயை நம்ம தேடி எடுக்கணும், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் எடுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் அந்த க்ரைட்டீரியா எங்கே இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கேன். தென் வந்து க்ரைட்டீரியா, அதாவது அந்த யூனிக் கீ, இந்த மொத்தமான கீக்குள்ளே இருக்கிற யூனிக் கீ, அந்த கீக்குரிய ஒர்க்கை தான் நம்ம அங்கால அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு பார்த்துருந்தோம், டோட்டல் சேலரி பார்த்துருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐடி என்று டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ட்ராப் டவுன் கொடுக்க போகிறோமே. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த செல்லில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம இந்த யூனிக் கீயாக கொடுக்கணும். ஏனெண்டா இந்த டேட்டா வந்து ட்ராப் டவுன் மூலம் மாறுபட போகுது. அதால் க்ரைட்டீரியாவாக இந்த செல்லில் இருக்கிற டேட்டாவை கொடுக்கணும். F14 என்ற செல்லில் இருக்கிற டேட்டாவை கொடுத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தானே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் நம்புகிறேன்.
நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை கூட்ட போகிறோம். இதில் வந்து நம்ம எதை காணணுமெண்டா டிபார்ட்மெண்ட், ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சேலரி எடுத்துன்ற மொத்தமான டீட்டெயில்ஸ் தான் வேணும். சேலரியோட கூட்டுத்தொகை வேணும், ஸ்பெசிஃபிக்காக. ஸோ சேலரி தான் நம்மளோட ரேஞ்ச். ஓகே தானே, நம்மளோட கூட்டுத்தொகைக்கான ரேஞ்ச். பிரேக்கிட்ட முடிச்சுட்டு என்ட்ரை கொடுக்கும். அழகாக வருது. ஹெச்ஆருக்கு வந்து மட்டும் 1,38,000 கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். தென் வந்து நம்ம ஐடியை செலக்ட் பண்ணுவோம். ஐடியை செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே கூட தனியாக நம்ம ஐடிக்கு நம்ம இந்த சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டிருப்போம். அதுக்கும் வந்து 1,80,000 தான் வந்தது. இந்த ட்ராப் டவுன் மூலம் காண்றது மூலயமா 1,80,000 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனான்ஸுக்கு வந்து 1,08,000. ஓகே தானே ஸ்டூடெண்ட். ஸோ நம்மளோட சம் இஃப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எப்படியும் தரவாக இருக்கணும். இது வரைக்கும் 3 வித்தியாசமான சம் இஃப் ஃபங்க்ஷன் இந்த கேள்வியில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு கட்டாயம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கீ, அதாவது எந்த க்ரைட்டீரியா வந்து அந்த முழுமையான கீயில் இருக்குதோ அதுதான் அந்த கீக்குரிய ரேஞ்ச். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முதலைய கேள்வியில் வந்து நம்ம கீக்குரிய ரேஞ்ச் வந்து இது. ஏனெண்டா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட க்ரைட்டீரியா அடங்க போகுது. ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்ய மாட்டா, ஃபர்ஸ்ட்டாக போய் அந்த க்ரைட்டீரியா இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ நம்ம க்ரைட்டீரியா வந்து ஐடின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ரேஞ்சை வந்து சேலரின்னு கொடுத்த மாட்டா, என்ன செய்ய மாட்டா, ஃபர்ஸ்ட்டாக வந்து ஐடின்றது இங்கே சேலரிக்குள்ளே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும். இல்லை, ஸோ 0 தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். க்ரைட்டீரியா வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே தேடப்படுதோ அதை தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ரேஞ்ச், செகண்ட் பேராமீட்டர் வந்து க்ரைட்டீரியா, அதாவது யூனிக் கீ. ஃபர்ஸ்ட் வந்து கீ, அதுக்கு அதாவது ரேஞ்ச் ஆஃப் கீ. செகண்ட் வந்து யூனிக் கீ. மூணாவது பேராமீட்டர் வந்து எதை நம்ம கூட்ட போகிறோமோ அதுக்குரிய ரேஞ்ச், அந்த ஸ்பெசிஃபிக்கான ரேஞ்ச். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். சம் இஃப் ஃபங்க்ஷன்ன்றது சிம்பிளான விஷயம். அந்த 3 விஷயம் தெரிஞ்சால் ஓகே. ஒரு 2 கொஷின் பண்ணுங்க. இந்த கொஷின் நீங்கள் திரும்பி பண்ணும்போதே உங்களுக்கு சம் இஃப் டோட்டலாக விளங்கிடும். ஓகே, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், சம் இஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோமாட்டா, அடுத்த கொஷின் வந்து சேலரி ரேஞ்சுன்னு இருக்கு. சேலரி ரேஞ்சுன்றது என்னண்டா மினிமம் மேக்சிமம் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் தான் சேலரி ரேஞ்சுன்னுவாங்க. அதுலேயே பக்கத்துலேயே தந்துருக்கு பார்த்தீங்கன்னா, மேக்சிமத்தில் இருந்து மினிமத்தை மைனஸ் பண்ணும்போது வாரது தான் சேலரி ரேஞ்ச். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். எப்படி என்றால் ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன செய்யணும்டா, சேலரிக்குரிய மேக்சிமத்தையும் மினிமத்தையும் காணணும் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம ஈஸியாக விடத மேக்சிமத்தையும் மினிமத்தையும் காணுவோம். மேக்சிமம் வந்து எப்படி காணலாம், சேலரியோட மேக்சிமம் வந்து ஈக்குவல் மேக்ஸ். ஏற்கனவே பார்த்து நம்ம சேலரி ரேஞ்சை கொடுத்தோம்டா, கொடுத்தது பிரேக்கரை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடித்தோம்டா மேக்ஸிமம் சேலரி வந்து 62,000 தான் இங்கே கூடுபட்டிக்கு. அதுக்கு அதே போல் மினிமம் சேலரி வந்து கீவேர்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனோட மினிமம் கீவேர்ட் வந்து மின். 10 வந்து சேலரி ரேஞ்ச் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துட்டு பிரேக்கெட்டை முடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா 45,000 தான் இங்கே ஒரு ஆள் எடுக்கிற மினிமமான சேலரி. ஸோ இப்போ நம்ம என்ன காணணுமாண்டா, நம்ம இதை வந்து இந்த இடத்துல ரேஞ்ச், சேலரி ரேஞ்சை நம்ம இந்த இடத்துல காணும். அது எப்படி காணலாமாண்டா, ஈஸியான விஷயம். மேக்சிமத்திலிருந்து மினிமத்தை கழிச்சு விட்டோம்டா வரப்போகுது சேலரி ரேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈஸியாக சேலரி ரேஞ்ச் காண்றது எப்படி கண்டுகொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆனால் ஈக்குவல் கொடுக்கணும். நம்ம நார்மலாகவே மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா கூட அந்த செல்லில் இருக்கிற டேட்டா நம்ம மைனஸ் பண்ணுறோம்ன்றதுக்காக நம்ம என்ன செய்யணுமாடா, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஈக்குவல் நான் என்ன பண்ணேன்டா, இந்த செல்லில் இருக்கிற டேட்டா, அதாவது மேக்சிமத்திலேருந்து மினிமத்தை கழிக்கணும். ஸோ இந்த செல்லில் இருக்கிற டேட்டா என்ன பண்ணேன்டா, ஈக்குவல் இந்த செல்லில் இருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவேன்.
அந்த செல்லை செலக்ட் பண்ணேன். தென் வந்து மைனஸ், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மைனஸ் கழிக்கிற ஒரு 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 வேர்ட் தானே கழிக்க போகிறோம். ஸோ அதால் நம்ம சும்மாவே இந்த மைனஸ் கீயை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்னத்தை செலக்ட் பண்ணேன்டா மினிமம் சேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்தேன். ஓகே, அவ்வளவுதான். இது ஒரு ஈஸியான விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த விஷயத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது மினிமம் எப்படி காண்றது, மேக்ஸிமம் எப்படி காண்றது தெரிஞ்சிருந்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்மளோட ஃபைனல் கொஷனை நம்ம இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு அதை பார்ப்போம். அது என்னண்டா, டோட்டல் சேலரி பர்ஃபார்மன்ஸ் வந்து 85க்கு மேலே இருக்கணும். அதை நம்ம காணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி காணலாம்? அதாவது இந்த கொஷனில் என்ன கேள்வின்னா, டோட்டல் சேலரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதால இதுக்கு எப்படி இந்த கேள்வி எப்படி வரணும்னா, டோட்டல் சேலரி வந்து காணணும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து 85க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எவ்வளவு சேலரி எடுத்திக்காண்டு காணணும். இதுதான் இந்த கொஸ்டினோட விளக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரில் யார் யார் 85 ஸ்கோருக்கு மேலே எடுத்திருக்காங்களோ அவங்களோட சேலரியோட கூட்டுத்தொகை, அதாவது ஒரு 5 பேர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ சேலரி எடுத்திருக்காங்களோ அவ்வளோத்தையும் கூட்டி நம்ம ஒன்றா எடுக்கணும். இது எப்படி காணலாம்? இதுவும் வந்து நம்ம சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் காண போகிறோம். ஈஸியான ஒரு விஷயம்தான். கொஞ்சம் சின்ன ஒரு இந்த அடையாளம் மட்டும் வருது பாருங்க, பெரிது என்ற அடையாளம் மட்டும் வருது. அது ஒன்று நமக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே, நம்ம ஏற்கனவே எல்லாம் நம்ம கண்டது தானே. ஸோ நம்ம அதை பார்ப்போம். எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் எழுதணும். ஈக்குவல், நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன யூஸ் பண்ணுறது முடிவு பண்ணிக்கோம்னா சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு ரேஞ்சண்டா எங்க நம்மளோட கீயை, அதாவது கிரைட்டீரியாவை எங்கே போய் எந்த ரேஞ்சில் நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் தேட போகுது. உங்களுக்கு புரிஞ்சது தானே? இதுதான் நம்ம சம் இஃபோட முதலாவது பேராமீட்டர். இந்த ரேஞ்சுன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இந்த கிரைட்டீரியா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிரைட்டீரியா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அந்த முழு ரேஞ்சையும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும். இதுதான் முதலாவது பேராமீட்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து கிரைட்டீரியா நமக்கு ஐடியாக இருந்தது. ஸோ நம்மளோட ரேஞ்ச் என்னவா இருந்ததுன்னா இந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுமா இருந்தது. அதாவது இந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஐடியை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கும்ண்டு. அதே போல தான் இங்கேயும் நம்மளோட கிரைட்டீரியா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் 85க்கு மேலே இருக்கணும். ஸோ நம்ம எங்கே போய் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும்? இந்த 85க்கு மேலே இருக்கிறவங்களை இந்த இடத்துல தானே செலக்ட் பண்ணணும். இந்த கிரைட்டீரியாவை இங்கே தானே கொண்டு போய் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ரேஞ்சை வந்து நம்ம இதைத்தான் கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஈஸியான விஷயம்தான். தென் வந்து கிரைட்டீரியா, நம்மளோட கிரைட்டீரியா என்னண்டா, கிரைட்டீரியா வந்து நம்ம எப்பயும் கொடுக்கக்குள்ள இப்படி ஒரு சிம்பிளுக்கு நடுவில் தான் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு செல்லை கொடுக்குறேன்டா, ஒரு செல்லை, அதாவது இப்படி ஒரு செல்லை நம்ம கொடுக்குறேன்டா நார்மலாகவே கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்டோ இல்லாட்டி இப்படி ஒரு நமக்கு ஒரு பெரிது சிறிது அந்த சிம்பிள் அதுகளை கொடுக்குறேன்டா நம்ம என்ன செய்யணும்னா டபுள் கொட்டேஷன் இந்த சிம்பிளுக்கு உள்ளே தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி கொடுக்கலாமாண்டா, இந்த சிம்பிள் அடுத்தது வந்து 85 நம்மளோட டபுள் கொட்டேஷனும் முடிச்சுட்டோம். ஓகே தானே? இதுதான் நம்மளோட கிரைட்டீரியா வரும். அதாவது இது என்ன செய்ய மாட்டா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேஞ்சுக்குள்ள இந்த ஆப்ஷனை கொண்டே தேடும். அதாவது 85க்கு பெரிதாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து தேடி அது வந்து எந்த எந்த நம்பர்ஸை கூட்டி தரணும், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கான எல்லா நம்பர்ஸ்லையும் எந்த நம்பர்ஸை கூட்டி தரணும்னு நம்ம சம் ரேஞ்சை கொடுக்கணும். சம் ரேஞ்சுன்னா அந்த நேம்லேயே இருக்கு, உங்களுக்கு தெரியும். நமக்கு எதை தரணும்? சேலரியை கூட்டி தரணும். ஸோ சேலரியை செலக்ட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தானே? சாரி, செலக்ட் பண்ணிவிட்டு பிரேக்கெட்டை மூடிட்டு என்டர் பண்ணோம்னா 180,000. ஓகே தானே? 1,80,000 பர்ஃபெக்டாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்டா நம்ம ஒரு தரம் சும்மா மெனுவில் செக் பண்ணி பார்ப்போம். 85க்கு மேலே, 85க்கு மேலே தான். அதால் இந்த 85 வராது. ஏன்னா பெரிது அல்லது சமன் கொடுக்கல, நம்ம பெரிது மட்டும் தான் கொடுத்தோம் நம்ம. ஸோ 85 வராது. இந்த 90,000 வரும். ஸோ 90,000க்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா சேலரி 60,000.
தென் வந்து 92,085க்கு மேலும் 62 அது வரும். அதோட அடுத்த சேலரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 88 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் எடுத்திருக்கு. ஸோ அது வந்து 58 58 பார்த்தீங்கண்டா இது மொத்தமாக கூட்டினோம்டா 180 சரியா தான் வந்திருக்கு. ஏன்டா நம்மளோட ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம சரியாக கொடுத்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்பவே ஈஸியான விஷயங்களை தான் பார்த்தோம். ஒரு தரத்துக்கு 2 தரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நம்ம ஒரு இது வரைக்கும் 9 முக்கியமான அத்தியாவசியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அந்த 9 ஃபங்க்ஷன்ஸ் அத்தியாவசியம். எங்கே போனாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம அதை கொடுத்தா ஒர்க் பண்ண வேண்டி வரும். அது நம்ம தரவாக இருந்துக்குன்னா நமக்கு இப்போதைக்கு பேசிக்கான எக்ஸல் தரோன்றே சொல்லலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸானது வந்து சம் இஃப் தான். ஒரு தரம் 2 தரம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு மைண்டில் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த கிளாஸ் வந்து ஷார்ட்டான கிளாஸ் தான், ஆனால் முக்கியமான கிளாஸ். திரும்பி பாருங்க, புரியலைன்னா ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.